ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் மின்னூட்டமும் மின்னோட்டமும் அப்படிங்கிறது தான். இந்த பாடம் 9th ஸ்டாண்டர்டில் 4th லெசனாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஒரு முறை புத்தகத்தில் இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று 1, ஓர் அணுவிலிருந்து எலக்ட்ரான் நீக்கப்பட்டால் அவ்வணு நேர் மின்னூட்டத்தை பெறும். கூற்று 2, ஓர் அணுவில் ஓர் எலக்ட்ரான் சேர்க்கப்பட்டால் அவ்வணு எதிர் மின்னூட்டத்தை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கூற்றுகளுமே சரி. ஓகேங்களா? ஓர் அணுவிலிருந்து எலக்ட்ரான் நீக்கப்பட்டால் அவ்வணு நேர் மின்னோட்டத்தை பெறும். இதை நேர் அயனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு அணுவில் ஒரு எலக்ட்ரான் சேர்க்கப்பட்டால் அவ்வணு எதிர் மின்னோட்டத்தை பெறும். இதை எதிர் அயனி அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் சரியானது தான். ஓகேங்களா? மின்னூட்டத்தின் சமன்பாடு என்ன? மின்னூட்டத்தோட சமன்பாடு என்ன? ஆன்சர் Q = N × E. ஓகேங்களா? ஸோ இங்கே N அப்படிங்கிறது ஒரு முழு எண் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரான் மின்னூட்டம் அப்படின்னா E. ஓகேங்களா? Q அப்படிங்கிறது மின்னூட்டம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, மின்னூட்டம் அப்படிங்கிறது கூலும் அப்படிங்கிற ஒரு அலகால் அளவிடப்படுது. ஓகேங்களா? கூலும் அதனுடைய அலகு என்ன? கூலும். மின்னூட்டத்தோட அலகு கூலும். C அதனுடைய குறியீடு. ஓகேங்களா? மின்னூட்டத்தினுடைய குறியீடு C. அடுத்தது, செயற்கை முறையில் பயன்படுத்தும் மின்னூட்ட அலகுகளில் இவற்றுள் தவறானது எது? செயற்கை முறையில் பயன்படுத்தும் மின்னூட்ட அலகுகளில் இவற்றுள் தவறானது எது? ஆன்சர் பெம்டோ கூலும் அப்படிங்கிறது தவறு. ஓகேங்களா? பெம்டோ கூலும் அப்படிங்கிறது தவறு. மற்றபடி மைக்ரோ கூலும், நேனோ கூலும், ஃபிகோ கூலும் அப்படிங்கிறது சரியானது. ஓகேங்களா? ஸோ அணுக்கள் அப்படின்னாலே எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் ஆகிய துகள்கள் கொண்டுள்ளது தான் அணு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இயற்கையில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் அப்படிங்கிறது எதிர் மின்னோட்டமும், புரோட்டான் அப்படிங்கிறது நேர் மின்னோட்டம், நியூட்ரானுக்கு மின் சுமைகள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கணும். கூற்று 1, இயல்பாகவே மின்னூட்டங்கள் பெருக்கல் பண்பிற்கு உட்பட்டவை அப்படிங்கிறாங்க. கூற்று 2, ஒரு அமைப்பின் மொத்த மின்னூட்டமானது அதில் உள்ள அனைத்து மின்னூட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூற்று 2 மட்டும் சரி. முதல் இது தவறு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, ஒரு அமைப்பில் -2C மற்றும் 5C ஆகிய இரு மின்னூட்டங்கள் இருப்பதாக வைத்துக்கொண்டால் அமைப்பின் மொத்த மின்னூட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் 3C. ஓகேங்களா? C அப்படின்னா மின்னூட்டத்தினுடைய அலகு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியான விளக்கம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விளக்கம் 1, மின்னூட்டங்களுக்கு இடையே உருவாகும் விசையை மின் விசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மின்விசை என்பது தொடுகை இல்லா விசையை வகையை சார்ந்தது. மின்விசையானது 3 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மின்விசையானது 3 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரியான விளக்கம் 1 சரி, 2 சரி. வகைகள் தவறாக கொடுத்துருக்காங்க. 3 வகை இல்லை. ஓகேங்களா? ஸோ அதாவது மின்னூட்டங்களுக்கு இடையே உருவாகும் விசையை மின்விசை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு தொடுகை இல்லா விசை. ஓகேங்களா? அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னூட்டங்கள் ஒன்றுக்கொன்று தொடுதல் இல்லாமலேயே இவ்விசை செயல்படுறது தான் காரணம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையே ஏற்படும் நிலை மின்னியல் விசை நியூட்டனின் 3வது விதியின் அடிப்படையில் இயங்குறதாகவும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இரு மின்னூட்டங்களுக்கு இடையேயான மின்விசையின் மதிப்பு இவற்றுள் எதை சார்ந்தது அல்ல? இரு மின்னூட்டங்களுக்கு இடையே ஆன மின்விசையின் மதிப்பு இவற்றுள் எதை சார்ந்தது அல்ல? ஆன்சர், அவற்றுக்கு இடையேயான ஊடகத்தின் இயல்பை சார்ந்தது அல்ல. மற்றபடி மின்னூட்ட மதிப்பு, மின்னூட்டங்களுக்கு இடையிலான தொலைவு, அவற்றுக்கு இடையான ஊடகத்தின் தன்மை இதெல்லாம் சார்ந்தது. ஆப்ஷன் டி மட்டும் சார்ந்தது கிடையாது. ஓகேங்களா? இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலை மின்னியல் விசை டேஷ் அடிப்படையில் இயங்குது. இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படுற நிலை மின்னியல் விசை அப்படிங்கிறது இப்போ தான் சொன்னல, நியூட்டனின் 3வது விதிப்படி செயல்படுது. நியூட்டனின் 3ஆம் விதியின் அடிப்படையில் இயங்குது. அடுத்த வினா, சரியான விளக்கம். விளக்கம் 1, மின்புலம் பெரும்பாலும் கோடுகளாலும் மின்புலத்தின் திசை அம்புகளாலும் குறிக்கப்படுது.
விளக்கம் 2. ஒரு சிறு நீர் மின்னூட்டத்தின் மீது செயல்படும் விசையின் திசையை மின்புலத்தின் திசை எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியான விளக்கம் அப்படின்னா 2 விளக்கமும் சரிதான். மின்புலம் பெரும்பாலும் கோடுகளாலும் மின்புலத்தின் திசை அம்புகளாலும் குறிக்கப்படும். ஒரு சிறு நீர் மின்னூட்டத்தின் மீது செயல்படும் விசையின் திசையை மின்புலத்தின் திசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது சரியான விளக்கம் எது? விளக்கம் 1. ஒரு தனித்த நேர் மின்னூட்டத்தின் மின் விசை கோடுகள் ஆர வழியில் வெளிநோக்கி இருக்கும். விளக்கம் 2ல் நேர் மின்னோட்டம் ஒன்று மின்புலத்தின் திசையிலேயே விசையை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியான விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் 2 விளக்கமும் சரியானது தான். ஓகேங்களா? 2 விளக்கமும் சரியானது. அடுத்தது சரியான விளக்கம். விளக்கம் 1. மின்னூட்டம் என்பது நகரும் எலக்ட்ரான்களால் உருவாகிறது. விளக்கம் 2ல் எலக்ட்ரான்கள் குறைவான மின் அழுத்தத்தில் இருந்து அதிக மின் அழுத்தத்தை நோக்கி பாயுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியான விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கம் 1 மற்றும் சரி. ஓகேங்களா? 2 தவறு. மின்னூட்டம் என்பது நகரும் எலக்ட்ரான்களால் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது மின்னோட்டத்தின் அளவை கணிக்கும் சமன்பாடு என்ன? மின்னோட்டத்தின் அளவை கணிக்கும் சமன்பாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? மின்னோட்டத்தின் அளவை கணிக்கும் சமன்பாடு அப்படின்னா I = Q/D. ஓகேங்களா? I = Q/T அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மின்னோட்டத்தின் அளவு. ஸோ அதாவது மின்சுற்றி ஒரு புள்ளியை ஒரு வினாடியில் கடந்து செல்லும் மின்னூட்டங்களின் மதிப்பை தான் நம்ம மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது ஒரு மின்சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவியின் பெயர் என்ன? ஒரு மின்சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவியின் பெயர் என்ன? ஆன்சர் அம்மீட்டர். அம்மீட்டர் எந்த முனை வழியே மின்னோட்டம் நுழையும்? அம்மீட்டரின் எந்த முனை வழியே மின்னோட்டம் நுழையும்? ஆன்சர் சிவப்பு முனை. சரியானது எது? மின்னியக்கு விசை அப்படின்னா W/Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மின்னியக்கு விசைக்கு W × Q, மின்னியக்கு விசைனா W+Q, மின்னியக்கு விசை W - Qன்னு கொடுத்தோம். இதில் எது சரியானது மின்னியக்கு விசைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா W/Q. ஓகேங்களா? W/Q தான். மின்னழுத்த வேறுபாட்டின் சரியான குறியீடு எது? மின்னழுத்த வேறுபாட்டின் சரியான குறியீடு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதோட சரியான குறியீடு என்ன அப்படின்னா V = W/Q அப்படிங்கிறது தான் சரியான ஒரு குறியீடு. அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று 1. மின்னியக்க விசையும் மின்னழுத்த வேறுபாடும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று 2ல் மின்னியக்கு விசையும் மின்னழுத்த வேறுபாடும் வோல்ட் என்னும் அலகால் குறிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சரியா இந்த கூற்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கூற்று 2 மட்டும் சரி. மின்னியக்கு விசையும் மின்னழுத்த வேறுபாடும் வோல்ட் அப்படிங்கிற அலகால தான் குறிப்பிடுறாங்களே தவிர ரெண்டும் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மின் காப்புகள் அல்லாதவை என்ன? ஸோ மின் காப்புகள் அல்லாதவை என்ன? கீழ்கண்டவற்றுள் ஆன்சர் பட்டு நூல். மற்றபடி கண்ணாடி, பேப்பர், மின் பாலிமர்லாம் மின் காப்புகள். பட்டு நூலில் அடித்து தூக்கிடும் கரண்ட்டு. ஒரு மின் சுற்றில் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு அதன் வழியே பாயும் மின்னோட்டத்தின் நேர்த்தாகில் இருக்கும் என்பது டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மின்சுற்றில் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு அதன் வழியே பாயும் மின்னோட்டத்தின் நேர்த்தகவில் இருக்கும் என்பது எந்த விதி? ஆன்சர் ஓம் விதி. ஓமின் விதியை எவ்வாறு எழுதலாம்? அந்த ஓம் விதியோட சூத்திரம் அல்லது எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V = IR. ஓகேங்களா? V = IR அப்படின்னு எழுதலாம். மின் சுற்றுகளில் பயன்படுத்தப்படாத கருவி எது? மின் சுற்றுகளில் பயன்படுத்தப்படாத கருவி எது? ஆன்சர் பாருங்க. ஒளிசார் மின்னழுத்தமானி. ஒளிசார் மின்னழுத்தமானி. வெப்ப விளைவு வேதி விளைவு ஆய்வுகளை டேஷ் மின்னியக்கு விசை கொண்ட மின்கலங்களை கொண்டு செய்ய வேண்டும். வெப்ப விளைவு வேதி விளைவு ஆய்வுகளை டேஷ் மின்னியக்கு விசை கொண்ட மின்கலங்களை கொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மின்னியக்கு விசை இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9
வி ஓகேங்களா. மின்னூட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார்? மின்னூட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் ஒயர்ஸ்டெட் ஓகேங்களா. ஒயர்ஸ்டெட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். நேர்திசை மின்னோட்டம் பயன்படுத்தப்படாமல் வேலை செய்யும் கருவி எது? நேர்திசை மின்னோட்டம் பயன்படுத்தப்படாமல் வேலை செய்யும் கருவி எது? ஆன்சர் டார்ச். மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற பயன்படும் கருவியின் பெயர் என்ன? மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற பயன்படும் கருவியின் பெயர் என்ன? ஆன்சர் இணக்கி. சரியான விளக்கம் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ சரியான விளக்கம் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாமா? சரியான விளக்கம் அப்படிங்கிறது கூற்று 1 பாருங்கள். நேர்திசை மின்னோட்டத்தை உருவாக்குவதை விட மாறுதிசை மின்னோட்டத்தை உருவாக்குவது எளிது அப்படிங்கிறாங்க. இது சரியானது. மாறுதிசை மின்னோட்டத்தை விட நேர்திசை மின்னோட்டத்தை நீண்ட தூரம் அனுப்ப இயலும் அப்படிங்கிறது தவறானது ஓகேங்களா. ஸோ கூற்று 1 மட்டும் இதுக்கு சரியானது. இவற்றுள் எது நேர்திசை மின்னோட்டத்தை கொண்டு செய்யப்படுகிறது? இவற்றுள் எது நேர்திசை மின்னோட்டத்தை கொண்டு செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் மின்முலாம் பூசுதல், மின் தூய்மையாக்குதல், மின்னாட்சி வார்த்தல். ஸோ அனைத்துமே மின்னோட்டத்தை கொண்டு நேர்திசை மின்னோட்டத்தை கொண்டு செய்யப்படுகிறது. இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் அதிர்வெண் என்ன? இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் அளவு அதிர்வெண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ். பொதுவாக தரை இணைப்பு கம்பி எந்த நிறத்தில் இருக்கும்? பொதுவாக தரை இணைப்பு கம்பி எந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னா பச்சை நிறத்தில் இருக்கும். மின்சார பயன்பாட்டில் உள்ள பாதுகாப்பு அம்சங்களில் தவறானவை என்ன? மின்சார பயன்பாட்டில் உள்ள பாதுகாப்பு அம்சங்களில் தவறானவை அப்படின்னா மின் தடைப்பான் தான் தவறானது. மற்றபடி தரை இணைப்பு, முறிச்சாவி, மின்னுருகு இழை இது எல்லாமே சரியானது ஓகேங்களா. ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மின்னோட்டமும் அப்படிங்கிற பாடம் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் புக்ஸை படிக்கும்போது தான் அது வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சில புக்ஸில் இருக்கிற பேக்கில் கொடுத்துருப்பாங்க அந்த சொல்லடைவு, நினைவு கொள்கை அப்படிங்கிறது. அதை நம்ம வந்து நான் வந்து உங்களுக்கு அப்படியே படித்து காட்டிடுறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன? மின்னூட்டம் அப்படின்னா பருப்பொருட்களின் அடிப்படை பண்பு. மின்புலம் அப்படின்னா ஒரு மின்னூட்டத்தை சுற்றி மற்றொரு மின்னூட்டம் மின்விசை உணரும் பகுதி. மின்விசை கோடுகள் அப்படின்னா மின்புலத்தில் வைக்கப்படும் ஓரலகு நேர் மின்னோட்டம் நகரும் நேர் அல்லது வளைவு பாதை. மின்னழுத்தம் அப்படின்னா அனைத்து மின் விசைகளுக்கும் எதிராக ஓரலகு நேர் மின்னோட்டத்தை ஒரு புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலை தான் மின்னழுத்தம். மின்னோட்டம் அப்படின்னா மின்சுற்றில் உள்ள கடத்தியின் வழியே மின்னூட்டங்கள் பாயும் வீதம் ஓகேங்களா. அம்மீட்டர் அப்படின்னா மின்னோட்டத்தை அளவிட உதவும் கருவி. மின்னியக்கு விசை அப்படின்னா மின் சுற்று ஒன்றில் ஓரலகு மின்னூட்டம் ஒன்று முழுமையாக சுற்றி வர மின்னாற்றல் மூலத்தினால் செய்யப்படும் வேலை. வோல்ட் மீட்டர் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட உதவும் கருவி. மின்தடை அப்படின்னா மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரு மின் சாதனத்தினால் அளிக்கப்படும் எதிர்ப்பு. மின் தடயங்கள் அப்படின்னா மின் தடையை அளிக்கும் கருவி. மின் பகுளி மின்சாரம் பாயும் திரவம். ஆனோடு மின்பகு திரவணத்தில் அழுத்தப்பட்டுள்ள நேர்மின்வாய். கேத்தோடு மின்பகு திரவணத்தினுள் அழுத்தப்பட்டுள்ள எதிர்மின்வாய். மாறு மின்னோட்டம் மின் தடயம் அல்லது ஒரு மின் கருவியின் வழியே பாயும் திசை மாறிக்கொண்டே இருக்கும் மின்னோட்டம் ஓகேங்களா. ஸோ இதோட இந்த பாடம் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. புத்தகத்தை ஒரு முறை படிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நல்லா புரியும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது காந்தவியல் அப்படிங்கிற பாடத்தை நாளைய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் தர்மராஜ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.